தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. புனித வாரம் செவ்வாய்க்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, ஆண்டோடைய அருளையும் ஆசீரையும் பெற்று இறைவனில் மகிழ்ந்திருக்க, இறை ஆசீரின் மக்களாய் வாழ்ந்திட, இறைவன் உங்களை நிறைவாய் தன் அருளால் நிறைத்திட உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலே நீங்களும் உங்கள் குடும்பம் மகிழ்ந்திருக்க இறைவன் அருள் புரிவாராக. அங்கீகாரம் தேடும் உலகம். எல்லோருமே அங்கீகாரத்தை தேடுகின்றோம். எல்லா உயிர்களுமே அங்கீகாரத்தை தேடுகின்றன. ஒரு சின்ன செயலை விலங்குகள் செய்கின்ற போது கூட அதற்கு உணவாகவோ அதை விரும்புகின்ற பொருளை கொடுக்கின்ற பொழுது அது நம் அருகிலே வந்து அமரக்கூடியதாக இருக்கின்றது. என்னுடைய செயலுக்கு என் தலைவன் எனக்கு அங்கீகாரம் கொடுத்தான் என்று சொல்லி குழந்தைகள் அழுவது எதற்காக? தன்னை சூழ்ந்திருக்கின்றவர்களுடைய அட்ராக்ஷன், ஈர்ப்பு முழுவதும் தன் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. குழந்தைகள் சிறு சிறு செயலை செய்கின்ற பொழுது, அவர்களை தட்டி கொடுக்கின்ற பொழுது, பாராட்டுகின்ற பொழுது, அவர்களை வாழ்த்துகின்ற பொழுது, அவர்கள் அந்த துறையிலே அந்த பணியிலே இன்னும் அதிகமாக ஈடுபடுபவர்களாக இருக்கின்றார்கள், வளர்ந்தோங்குபவராக இருக்கின்றார்கள். அங்கீகாரம் மனிதனை வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது, வாழ்வில் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. மனிதன் வளர வளர இந்த எதிர்பார்ப்பும் அங்கீகாரத்தை தேடுகின்ற ஆசையும் அவனிலே வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி வளர்கின்ற பொழுது ஒருவன் செய்கின்ற செயலுக்கு ஏற்ற பலன், ஏற்ற வெற்றி, மக்களிடமிருந்து அங்கீகாரம், தனக்கு மேல் இருக்கின்றவர்களுடைய பாராட்டுக்கள் இதெல்லாம் கிடைக்கின்ற பொழுது அவருக்கு ஒருவரை நிறைவு கிடைக்கிறது. நான் செய்ததிலே ஒரு வெற்றி கண்டு விட்டேன் என்று சொல்லி அது அவரை முன்னேற வழி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதே வேளையிலே அங்கீகாரத்தை மனிதர்களை தேடுகின்ற பொழுது மனிதர்கள் ஒரு சில நேரங்களிலே நம்மை அங்கீகரிப்பதில்லை, நம்மை பாராட்டுவது இல்லை, நம் செயலுக்கு ஏற்ற பலனை நாம் பெற்றுக்கொள்வது இல்லை. இப்படி இருக்கின்ற பொழுது மனமுடைந்து போகின்றோம், மனம் சோர்ந்து போகின்றோம், தளர்ந்து போகின்றோம். ஏன் இதை செய்வேன், இனிமேல் எப்படி செய்வேன் என்கின்ற உடைந்து போன நிலையிலே நாம் அமர்ந்து விடுகின்றோம். இத்தகைய மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு துன்புறு மூலியின் 2வது கவிதையின் வழியாக நமக்கு ஒரு வழியை காட்டுகின்றார் இறைவாக்கினர் எசாயா. அன்பு சொந்தங்களே, இதோ இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது நம்மை போல சாதாரண மனிதனாக உடைந்து போன நிலையிலே இறைவாக்கின் எடுத்தையும் போவதாக இருக்கின்றது. நான் வீணாக உழைத்தேன், வெறுமையாக பயனின்றின் ஆற்றலை செலவழித்தேன், எனக்குரிய நீதி எங்கிது கிடைக்கும் என்று சொல்லி தளர்ந்து போய் பார்ப்பதாக இருக்கின்றது. மனிதனிடமிருந்து அங்கீகாரத்தையும் பாராட்டுகளையும் வெற்றிகளையும் எதிர்பார்க்கின்ற பொழுது இந்த மனநிலை தான் ஏற்படும். என்னில் எல்லோருக்கும் பிறரை பாராட்ட வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனநிலை இல்லை. போட்டி பொறாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் பிறர் செய்யும் நன்மைகளையும் குறை கூறுபவர்களாக இருக்கின்றார்கள் வழியே அவர்களிலே அவர்கள் செய்த செயலை அங்கீகரிப்பவர்களாக இல்லை. இறைவாக்கினரும் இந்த துன்புறும் ஊழியன் இந்த மனமுடைந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலே சோர்ந்து போய்விடவில்லை. மனிதனிடம் அங்கீகாரத்தை தேடுவதை விட ஆண்டவரிடம் தேடுவது மேல் என்பதை உணர்ந்திருந்தார். எனவேதான் தொடர்ந்து வருகின்ற வரிகளை சொல்லுகின்றார், எனக்குரிய அந்த பரிசு கடவுளிடம் இருக்கின்றது, அவர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி என் பணிகளை நான் செய்வேன், என்னால் முடிந்த அளவுக்கு என் பணிகளை செய்வேன் என்று சொல்லி அந்த பணிகளை செய்ய முற்படுகின்ற பொழுது கடவுள் எனக்கு கொடுப்பார், என் பணிக்கான வெற்றியை கடவுள் கொடுப்பார் என்கின்றார். அன்பு சொந்தங்களே, இதோ நம்முடைய குடும்ப வாழ்விலும் அழைக்கப்பட்ட நிலையிலும் இந்த ஒரு மனப்பாங்கு வளர வேண்டும். என் குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் செய்கிறேன், என் கணவன் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் கணவன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என் பிள்ளைகள் நான் செய்த தியாகத்திற்கு ஏற்ற அந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை, வெறுக்கின்றார்கள், என்னை பகைக்கின்றார்கள், என்னை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மனம் உடைந்து போன நிலையிலே குடும்பத்தில் எத்தனை நேரங்களிலே தாய் தந்தையர்களும் பிள்ளைகளும் பெற்றோர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறோம், என் குடும்பம் என்னை அங்கீகரிக்க வேண்டும், நான் செய்த செயலுக்கு ஏற்ற பலனை என் குடும்பத்தார் அங்கீகரித்து அதற்கான பாராட்டை சொல்ல வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து சோர்ந்து போய் நிலையில் இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும்
அதேபோல் அழைக்கப்பட்ட நிலையில் நான் மக்களுக்காக எவ்வளவோ பணி செய்தேன், என் மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் செய்த செயலை அங்கீகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒருவரும் என்னை பாராட்டவில்லை. மனம் உடைந்து போன நிலையிலே எத்தனையோ அழைக்கப்பட்ட மனிதர்கள் சோர்ந்து போய் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு இன்றைய வார்த்தை ஒரு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. மனிதம் அங்கீகாரத்தை தேடாது, ஆண்டவரிடம் தேடு. ஆண்டவர் உன் பணிக்கான பரிசை கொடுப்பார், அது அவரிடம் இருக்கின்றது. நீ முழு உள்ளத்தோடு செய்கின்ற பொழுது அந்த 2 தாளந்தும் 5 தாளந்தும் பெற்றவர்கள் தன்னுடைய பாராட்டுக்காக அல்ல, தனம் கொடுத்த பணியை முடிந்த அளவிற்கு செய்கின்ற பொழுது நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனை சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தாய் என்று சொல்லி தலைவன் பாராட்டி அவர்களை பெரியவற்றுக்கு அதிகாரி ஆக்கியதை போல இந்த உலகம் நம்மை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், நம் குடும்பம் அங்கீகரிக்காமல் இருக்கலாம், நம்மோடு இருக்கிற மனிதர்கள் நம்மை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நமக்கான பரிசை வைத்திருப்பார். அதுதான் பவுலுடைய சொல்லுவார், இதோ என் ஓட்டத்திற்கான வெற்றி வாகை ஆண்டவரிடம் இருக்கின்றது, ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி மனமுடைந்து போகாமல் ஆண்டவரை பற்றி, ஏனெனில் நாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம், ஆண்டவருடைய அருட்கொடைகளையும் வல்லமையும் பெற்றிருக்கின்றோம். அதைத்தான் சொல்கிறது, கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார், என் தாயின் கரில் உருவாகும் போதே அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். இப்படி அழைத்தவர் தான் எனக்கு ஆற்றலையும் வலிமையும் கிருபைகளையும் ஆசையும் கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாயை கூரான வாள் போலாக்கினார், தன் கையில் நிழலால் என்னை பாதுகாத்தார், என்னை பலபலக்கும் அம்பு ஆக்கினார், அம்பாரத்துணி என்னை மறைத்து கொண்டார். எல்லாம் ஆண்டவர் செய்கின்றார். ஆகவே ஆண்டவர் கரங்களை நம்மை ஒப்புக் கொடுப்போம், ஆண்டவர் கரங்களை முழுமையாக அர்ப்பணிப்போம். கடவுளை என்னை முழுமையாக பயன்படுத்திக் கொள். எங்கே என்னை அனுப்ப விரும்புகின்றாயோ, எதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகின்றாயோ, எப்படி நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நீ ஆசைப்படுகின்றாயோ அதன்படி வாழ என்னை முழுமையாக உன் கரங்களை ஒப்புக் கொடுக்க எனக்கு அருள் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது இன்றைய முதலாவது இறுதி பகுதியிலே வருவதை போல ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார், ஆண்டவர் எனக்கு துணை புரிந்தார், ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், ஆண்டவருடைய கருவியாய் நான் தொடர்ந்து செயல்படும் என்ற மன நிறைவோடு வாழ முடியும். ஆகவே அன்பு சொந்தங்களே, அங்கீகாரத்தை மனிதர்களை தேடுவதை விட ஆண்டவர்கள் தேடுவோம். இந்த நாளிலே இறைவன் நமக்கு எதை கொடுத்திருக்கின்றாரோ அதை நேரிய உள்ளத்தோடு முழுமையான மனதோடு செய்து ஆண்டவர் கரங்களிலே அந்த பணியை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் கொடுத்த இந்த நாளிலே இறைவனியை நாம் செய்கின்ற பொழுது அதற்கான ஆசிரியம் பலனையும் இறைவனே கொடுத்து நம்மை தேற்றுவாராக, நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.